ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, பாப்பாவுக்கு நேற்று மொட்டு கொடுத்தாங்க. நேற்று எப்போவுமே திங்கக்கிழமை தான் மொட்டு தருவாங்க. நான் அன்னைக்கு அதை சரி பாப்பாவுக்கு அவிச்சு விட்டு கொடுக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சோம். அதை பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ஊழமட்டாக இருந்திருக்கும் போல இருக்குது. எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த மொட்டு எப்படி இருக்குன்னு. கலர் மொட்டு கலர் எப்படி இருக்கும், வெள்ளை கலரில் இருக்குமா? இது அப்படி இல்லை. நான் குறை சொல்ல நான் வரல, இருந்தாலும் இவங்க டீச்சர்மார்கள்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனால் மொட்டு தரம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்குறேன். நான் இவங்கக்கிட்ட கேட்கல, நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறேன். எதுக்கு இந்த மாதிரி மட்டும் கொடுக்குறீங்க? சின்ன பிள்ளைங்க தானே கொடுக்குறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தானே அவிச்சு கொடுக்குறாங்க. நல்ல மொட்டை நீங்கள் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஆயிக்கும் இல்லையா? ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறீங்க? அதை தான் நான் கேட்குறேன், ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். நீங்களே வாங்க வீடியோஸ்குள்ளே மொட்டை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், எதுக்கு முட்டையை காமிச்சிட்ருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்படி இருக்குது பாருங்கள், முட்டை எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று வாங்கின முட்டை இன்றைக்கி பிள்ளைக்குன்னு அவிச்சிருக்கோம். முட்டை வெள்ளை கலரில் தானே இருக்கும். இங்கே பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இந்த தரத்தில் தான் முட்டை இருக்குது பாருங்கள். இப்படி கொடுத்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதை எடுக்காதம்மா, சரியில்லை. ஏதாச்சும் வாந்தி பேதி ஆயிடும் பாருங்க. அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், வேணாம் வேணாம் இது.